இனிமே என்ன தேடாதடா நான் வரமாட்டேன். ஓ முன்னால வந்து ஏத்துக்கோ என்னன்னு அழமாட்டேன். Hi friend and welcome to another episode of Side Character Syndrome. So இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா பீக் ஆல்பா கண்டென்ட் போடுகிற ஜிம் ப்ரோஸ் அவங்களோட கண்டென்ட் தான் பார்க்க போறோம். நாட் ஜஸ்ட் எனி கண்டென்ட், இந்த ஹெவிலி எடிட்டட் இல்ல ஒரு மாதிரி சிக்மாவா உங்களுக்கு கோட்ஸ் எழுதி கத்து கொடுக்குற அந்த மாதிரி மெயின் கேரக்டரா அவங்களே காமிச்சுக்கிற கண்டென்ட் தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து அதுக்கு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் தானே சொல்லியிருக்கணும், நான் ஏன் சைடு கேரக்டர் சிண்ட்ரோம்னு சொன்னேன். வீடியோ பார்க்க you will understand. Let's start. ஃபர்ஸ்ட் என் ஃபீடுல வந்த ஜிம் ப்ரோ லைக் இந்த மாஸ்க் காட்டியதாக உணர்கிறார் ஜிம் ப்ரோ. ஹாப்பி டெடி டே, ஐ லவ் யூ சோ மச், ஐ எம் சாரி, see yourself once, you are too weak, not more baby. First of all, not more baby, not anymore baby. Caption Teddy Day, nah I am busy. Bros after getting rejected. I am busy. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வேலண்டைன் இல்லாம இருக்கிறது வெரி நார்மல். இந்த மாதிரி டெடி கொடுத்து ரிஜெக்ட் செய்யப்படுறது also happens to a lot of people. இதெல்லாமே நார்மல் தான். என்னோட கேள்வி என்னன்னா, why are you fantasizing about getting rejected? You're too weak அப்படின்னு ஒரு பொண்ணு என்ன சொல்லும், அதை வச்சு நான் ஜிம்முக்கு போறேன். why is that your motivation? why is that your fantasy? உங்களை வச்சு நீங்க ஜிம் எடிட் போடுறதுக்கு you can do anything. like உங்களுக்கு உங்க பாடியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சு, ஜிம்முக்கு போனேன். எனக்கு என் அப்பியரன்ஸ் பெட்டர் ஆக்கணும்னு தோணுச்சு, ஜிம்முக்கு போனேன். எனக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சு, ஜிம்முக்கு போனேன். there are so many ways to உங்களை நீங்களே மாசா எடிட் பண்ணி காமிச்சுக்கிறதுக்கு. why do you fantasize about getting rejected? peak goof balls யாரு அப்படி நீங்க இன்டர்நெட்ல தேடினீங்கன்னா you will get the answer as gym bros. not all gym bros. நண்பர்களே அஃபெண்ட் ஆயிராதீங்க, இந்த வீடியோ வந்து ஜிம்முக்கு போறவங்க எல்லாமே கான் பால்ஸ். No, இந்த மாதிரி எடிட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கெட்டிங் ரிஜெக்டட வந்து ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு, that's who I'm calling a con ball, a goof ball. okay, உடனே ஜிம் கம்யூனிட்டி சண்டைக்கு வரக்கூடாது. அவங்களுக்கே வந்து இவங்களை பார்த்தா சிரிப்பா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தல்றா ஆதித்யா லிஃப்ட்ஸ், இவர் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வேற என்னெல்லாம் இவர் பண்றாரு அப்படின்னு. ஃபைனலி இட்ஸ் வேலண்டைன்ஸ். ஐ எம் சோ ஹாப்பி டு மீட் ஹர். I'm sorry I lied, I'm in love with someone else. Okay. Sorry bitch. This is what I'm saying. It is a recurring theme. You're too weak னு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுது. I'm in love with someone else னு இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை விட்டுட்டு போகுது. Why is that bros only fantasy? ஒரு பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்றது விட்டுட்டு போறதையும் ஏன் இவர் இவ்வளவு ஆசையா நினைச்சு பார்த்து மாஸ் எடிட் போட்டுட்டு இருக்காரு? Valentine's Day, nah bro, I am locked in. Teddy Day, nah I am busy. Valentine's Day, nah I am locked in. If you are single, you can just say that. okay, நீங்க இப்படி ஒரு பொண்ணு வந்து உன்னை விட்டுட்டு போற மாதிரி ஃபேண்டசைஸ் பண்ணி ஜிம் மோட்டிவேட். How do people do this with a straight face? இத பண்றப்போ இவனுக்கு கண்டிப்பா தோணிருக்கும், wow I am doing peak content அப்படின்னு. எனக்கு சிரிப்பா வருது நண்பா இவரை பார்த்தா. அடுத்து 2025 girlfriend goals. okay, save 10,000, 10 ரூபா சேவ் பண்ணிருக்காரா. become Batman. okay, win 1 body building or 2 championship. பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணிருக்காரு, மாஸ். அப்ப இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? டிக்கு போட்டிருக்காரு. இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் விட்டு போயிடுச்சுன்ற ஒரு சோகத்துல இந்த ஆல்பா கண்டென்ட் யோசிச்சுட்டு இருக்காரா? வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? எங்க வரிசையா போட்டிருக்காங்க, இவன் வரிசையா போட்டிருக்கான். அவரு ஃபர்ஸ்ட் ரோஸ் டேல இருந்தே ஆரம்பிச்சுட்டாரு. ரோஸ் டே நா ரோஸ் டே. Not having a girlfriend and coping with it in the most weird manner. Rose day va aduthu propose day, no propose day.
ஐயோ வரிசையா ஒவ்வொரு நாள் போட்டிருக்காரு. ரோஸ் டே, டெடி டே, ப்ரப்போஸ் டே. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட இவ்வளவு அப்சஸ்டா இருக்க மாட்டாங்க. வேலண்டைன்ஸ் டே மேல தனியா இருந்துகிட்டு அதை கோப் பண்றதுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஜிம் டே. இவர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல ஜிம் எடிட் அடிக்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து காட்டுறேன். பட் இவர் தான் ஃபர்ஸ்ட் என் ஃபீட்ல மாட்டினாள். அண்ட் இது வெறும் இந்தியன் பினாமினானும் கிடையாது, ஒயிட் பாய்ஸ் அமெரிக்கா பீப்புளும் இதுல இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். 6'2" Chad approaches your girl. You think the flowers you bought her are holding her back? Caption: FYI, it's not. Hashtag LMAO, hashtag truth, hashtag girls. அதாவது ஒரு 6'2" பையன் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு அப்ரோச் பண்றான், லைக் ஹிட் ஆன் பண்றான்னா, நீ பூ வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம், அவன் கூட தான் அது போட்டு போகுது அப்படின்னு சொல்ற. Why does every gym bro fantasize about getting cooked? Why? எனக்கு புரியல. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. If a guy approaches her 6'2" இருந்தா என்ன, 6'5" இருந்தா என்ன, 8 அடியா இருந்தா என்ன, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு வந்து பூ வாங்கி கொடுத்தா அதுதானே அந்த பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போது, இவரை பொறுத்தவரை அந்த பொண்ணோட பர்சனாலிட்டி 6'2" இருக்கிற பையனை வந்து தேடி போறது. அந்த 6'2" பையனோட பர்சனாலிட்டி பத்திலாம் பேசவே இல்ல. 6'2" பாய் அப்ரோச்சஸ் பொண்ணு போயிடும். அந்த பையன் வந்து என்ன சொன்னா, இம்ப்ரெஸ் பண்ண என்ன ட்ரை பண்ணா, 6'2" கெட் இம்ப்ரெஸ். இது என்ன ஹைட் இன்செக்யூரிட்டியா நண்பருக்கு, இல்ல என்னது இது? Why does every gym bro fantasize about their girlfriend leaving them? இது என்னது இது? Bro loves his chair in the corner. If your girl genuinely loves you, that's not even something you have to worry about. Exactly. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா எதிரில வரவன் இன்னும் ஹைட்டா இருந்தா என்ன, நீங்க வாங்கி கொடுக்கிற பூ is what is going to matter to her. Bro is cuckmaxing. Be a man. Get a deathly disease. Never go to the doctor. Let your body 1v1 with the virus. If you die, it was natural selection. Hashtag virus. How does somebody think this is tough? Be a man. Being a man என்னன்னா பயங்கர என்ன பெரிய நோய் உங்களுக்கு வந்தாலும் be a man. டாக்டர் கிட்ட போகாம முட்டா குட்டியா வீட்லயே இருந்து சாகணும். அதுதான் being a man. இதுல 1v1 with the virus வேற. Bro thinks he is goofy. What do you think is being a man? வைரஸ் ஏதா வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம தான் கேர்ள் ஃப்ரெண்ட் எவன் கூடியாச்சும் ஓடி போயிரும்னு 24/7 பயந்துக்கிட்டு வாழ்றதுதான் being a man. ஐயோ, இதெல்லாம் வந்து மாஸ்க் காட்டியதாக உணர்ந்து பின்னாடி ஒரு இந்த 6-pack போட்டோ. She prefers broke losers because her dad is one. Lock the fuck. தம்பி, உன்ன ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா நீ ஏன் அது அம்மா அப்பாவெல்லாம் புடிச்சு வம்பு கிழக்குற? I'm like, what do you say fuck me for? Because her dad is one. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. Lock in with your English. My favorite genre நண்பர்களே, gym bros getting cooked in the comments. இதெல்லாம் போஸ்ட் பண்ணி இது ஒரு சிக்மா மேட்டர்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்களா? என்னது இது? I want you to be so locked in you feel asexual. Caption #grind தான். எப்படி கிரைண்ட் பண்ணுவீங்க if you feel asexual? Where is the thought process? என்னங்க, what is their idea of being a man? ஜிம்முக்கு போறது okay, it is your choice. அது being a man நீங்க நினைச்சுக்க. உன்னை விட்டுட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் போயிடுறது, ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா டாக்டர்கிட்ட போகாம சாவுறது, இப்போ வந்து ஏசெக்சுவலாக ஃபீல் பண்றது, இதுதான் பீயிங் ஆம்பள மாமா ஆன். இதுல கமெண்ட்ஸ் வேற. bro I am so locked in I forgot fine shit existed. LMAO. How do people take these guys seriously? Asexual-ஆ இருக்கிறது தப்பே கிடையாதுப்பா. But if that is your idea of locking in, Stop it. Get some help. Relatable as fuck. The whole community is such a big goofball. Be smart, connect with gangsters and nerds.
யூ நெவர் நோ வென் யூ மைட் நீட் போத். சோ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எவன் கூடயும் ஓடி போற கக் ஃபேண்டசி, ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவங்க பர்சனாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையன் சில்லா இருக்கான், கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணணும், இவங்களை யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப். வாட் இஸ் த ஒன் குட் திங் இன் யுவர் லைஃப் நண்பா? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கனெக்ஷன்ஸ்க்காக. கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு ஓடி போகுது. வேற என்ன சொன்னாரு? வைரஸ் வந்துச்சுன்னா செத்துறணும், நேச்சுரல் செலக்ஷன். why do you want to live such a horrible life? ஏன் நீங்க வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு டிப்ரெசிங்கான ஒரு வாழ்க்கைய வாழ இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? you can have fun, you know that, right? why do you do this to yourself? இது எல்லாமே completely optional. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து வந்து இன்னொரு நண்பர் இருக்காரு கைஸ், கூஃப் பால். நம்ம ஊர்க்காரர் தான், இந்த ஒயிட் பீப்புள்லாம் இல்ல, அவர் வெரி ஓன் இந்தியன் கூஃப் பால். நீ போ, நீ வா. எடுத்த உடனே ஒரு ஒண்ணு என் கூடயோ இருக்கு, ஜன்னல் வழியா எட்டி பாத்துட்டு இருக்காரு. why bro? இதுதான் உங்க ஓபனிங் சீனா உங்க மோட்டிவேஷனல் வீடியோக்கு? அடுத்து அந்த பொண்ணுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்காருங்க. ஓ why is every man fantasizing about seeing their girlfriend with another man? உங்களோட weird fantasy எல்லாம் ஜிம் கண்டென்ட்னு சொல்லி விக்க பார்க்காதீங்க நண்பா. ஒரு பூ வாங்கிட்டு வராரு, ஆனா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறையும் கூடயோ இருக்கு. இந்த பூ கீழே போட்டா அப்படியே வெயிட்ஸா மாறுது, ஒரு போஸ் கொடுக்கறாரு. I saw love in her eyes, but it was just the reflection of mine. அண்ட் இவர் கொடுத்த போஸ்ட் எல்லாம் பார்க்க அந்த பையன் போட்ட அதே மாதிரி தானே இருக்கு. வேற ஏதோ டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்களா? இது அவங்க பில்ட் பண்ண பாடியே இல்லையா? இல்ல எல்லாரும் ஒரே எடிட்டர் வச்சு எடிட் பண்றாங்களா? வாட்ஸ் கோயிங் ஆன்? உங்களுக்கு வந்து மெயின் கேரக்டரா ஃபீல் பண்ணணும்னா, I felt so weak sitting in my home, so I tried to change myself. அப்படி சொல்லி இப்படி போஸ்ட் கொடுங்க. why are you always fantasizing about உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எவன் கூடயோ போறது? இதனாலதான் இப்ப புரியுதா நான் ஏன் உங்களை சைடு கேரக்டர் சிண்ட்ரம்னு சொல்றேன். எப்பவுமே their whole fantasy is அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒரு பையன் கூட சந்தோஷமா இருக்கும், இவன் ஜன்னல் வழியா அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம பாட்டு வேற பாடுறீ. சார் அடுத்த வீடா என்ன சார் சொல்றீங்க? சார் யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா? என் பொண்டாட்டி. ஒரு பாயிண்ட்க்கு மேல சிரிப்பு கூட வரல. இவங்களெல்லாம் நினைச்சு அழுக என்ன வருதுன்னு எனக்கே தெரியலங்க. Genuine question. Why do gym guys think they are doing something equivalent to curing cancer or something? இன்னொரு genuine question. Why do you always fantasize about being a cock? Why? Just lift weights, dog, it ain't this. பூக்கள் கொண்டு போறாரு. அது அப்படியே வெயிட்ஸா மாறுது அடுத்த வருஷம். சோப்பா கூட்டிட்டு போங்கடா, அடிச்சிட போறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உங்களோட கோல், ஆக்சுவல் அல்டிமேட் கோல் இன் லைஃப் ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா, இல்ல லோன்லியா தனியா வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணி இப்படி சிக்மா எடிட்ஸ் போட்டுட்டு இருக்கிறதா, கேப்கட் டவுன்லோட் பண்ணி? வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல்? ஏன் ஒரு டேட்டுக்கு போறத நீங்க வந்து ஒரு இழிவான செயலா பாக்குறீங்க? இஸ் இட் பிகாஸ் யூ காண்ட் கெட் பிட்சஸ்? இஸ் தட் இட்? இந்த கார்னி எடிட்ஸ்லாம் நீங்க போடுறனாலதான் அந்த பொண்ணு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுதே தவிர I don't think it's the vice versa. ஓ பேட்மேனா ஒரு எடிட் பாத்தே ஆகணும். No New Year plans? No New Year plans? We don't celebrate. Huh? Seriously? We don't enjoy. We grind. Bro, this shit is not tough. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் கீழ்த்தரமா என்ன பண்ணேன் சொல்லுங்க? என்ன ரோட்ல இஸ்து போட்டாடி. ஓ வாவ், திருப்பி ஏதோ பொண்ணு விட்டு போயிடுச்சு. ஐயோ ஏதோ எழுதி இருக்காங்கங்க. How 2025 started? ஓகே. பொண்ணை விரட்டி விட்டானா? ஓ ரிங் எடுத்துட்டு வந்தா. ஓ அதே ஒரு 4 டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு இவன் ஏதோ ரிங் எடுத்து வந்திருக்கா. அந்த ஒண்ணு விட்டு போயிடுச்சு போல 2025 எண்ட்ல. ஓ ஸ்டார்டிங்ல பொண்ணு விட்டுட்டு போகும், எவன் கூடயாச்சும் ஓடி போகும், நோ சொல்லும், யூ ஆர் வீக்னு சொல்லும். why do you fantasize about being a loser? why do you want to be a loser? bros video chat, bros edit skeleton emoji.
I will never break your heart. Learns and lifts. Two straight men. ஐயோ, நீங்க வந்து ஜிம்முக்கு போறீங்க, உங்க ஹெல்த்தை ஃபிட்டா வச்சுக்கிறீங்க, ரொம்ப ரிப்ட் ஆகுறீங்க. இப்போ இவங்க எல்லாம் பயங்கர ரிப்டா இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் மசில்லாம் அப்படியே டிஃபைன்டா இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. டூ இட் இஃப் யூ லைக் இட். உங்க ஃபேண்டசி எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்து அந்த கண்டென்ட்டை என்ன பார்க்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. யூ கேன் பி அ ஹாப்பி பர்சன். ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு நல்ல நல்ல விஷயங்களுக்காக நண்பர்களை சேர்த்துக்கிட்டு, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போய்கிட்டு ஜிம்முக்கு போய் ரிப்டாவும் இருக்கலாம். யூ டோன்ட் have to fantasize about, you know, having a terrible life. எப்ப பார்த்தாலும் உங்க கக் ஃபேண்டசினால தான் ஜிம்முக்கு போகணும்னு கிடையாது. இததான் வந்து நான் சொல்ல வரேன். அத சொல்லியும் நான் ஒரு ரீல் பார்த்தேன். Can we quit with the cornball fighting demons thing in gym? You can enjoy this. You don't need some villain backstory. Getting jacked is fun. Enjoy the process. சீக்கிரம் எழுதாதப்பா, எனக்கு அவ்வளவு சீக்கிரம்லாம் இங்கிலீஷ் படிக்க வராது. Getting jacked is fun. Enjoy the process. Stop being corny, please. Fellow gym broவே உங்ககிட்ட முறையிட்டு இருக்காரு. So try doing that. And commentsல கூட ஒத்துக்க மாட்டேன்றானுங்க பாருங்களேன். Sometimes you need a villain, whether that be yourself or her. I go to the gym because I got demons, bro. You just won't understand. Neat. I go to the gym because I like my wife complimenting my muscle. Y'all okay? See? You can have a happy wife at home and still go to the gym and still be ripped. உங்களுக்கு வந்து ஒரு புள்ள உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எவன் கூட ஓடி போகுதுன்ற அந்த ஃபேண்டசில இருந்து வெளியே வாங்க. Okay? You can have a good life and still go to the gym and still make gym content. That is all I wanted to say. Stop being a cornball for fuck's sake. And yeah, I think that is it. Bye bye.